நாதனே பொங்கிதாயை கவிதையை போட்டினாள் கள்ளிதாய நெஞ்சும் கரைகின்றதே. ஒரு 10 பாடல்களை பாடி முடிக்கின்றார். ராமலிங்கம் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அன்பு விரைந்து போய் கோயில் குருக்களிடம் சேரி சொல்ல அவர் புது துணியோடு அலங்க மலங்க சந்திரிக்கு ஓடி வருகிறார். அவரோடு அந்த அன்பரும் சேர்ந்து வருகிறார். ராமலிங்கத்தை குருக்கள் கை கூப்பி வணங்கிவிட்டு உச்சரிக்க, சுவாமி என்று அன்பர் சொன்னார். தெரியாமல் அவச்சாரம் நடந்துவிட்டது, மன்னித்தர வேண்டும். இதோ புது வஸ்திரம் கொண்டு வந்திருக்கிறேன், பெருமானுக்கு சாத்தி விடுகிறேன் என்று குரல்களுக்கு சொன்ன குருக்கள் சாமிக்கு சென்று அந்த ஆடையை சாத்துகிறார். ராமலிங்கம் கவலையகன்று அமைதி அடைகிறார். அவர் குருக்களிடம் பேசுவார். நல்லது குருக்களே, மனம் இப்போதுதான் அமைதியுற்றது என்று கூறினார். அப்பொழுது ராமலிங்கம், இப்போதல்லவா புத்தாடை உடைந்த இறைவனின் திருமேனி கண்ட என் கண்கள் கழிக்கின்றன என அகமகிழ்ந்து, வலிதாயனாயவரை தியானித்து சொல்கிறார். இங்கே இந்த சம்பவம் நம்மில் பலர் பல்வேறு ஆலயங்களுக்கு தலையாத்திரை செல்வோம். கோயிலாம் வௌவால் பிடுக்க கிடக்கும். கோயில் மேலெல்லாம் செடி முளைச்சு கிடைக்கும், அது கூட கண்ணுக்கு தெரியாது. மூலர் மேல ஒரு கிள்ளு சிறம் கூட இருக்காது. பாடல் பெற்ற பெரும்பாலான தலங்களில் ஒரு அரடிக்கு ஒரு பூ வச்சு மாலை கட்டியிருப்பான். மாலை கட்டி அதை அணிந்திருப்பார். பெரும்பாலும் சாமி அழுக்கு வெட்டி தான் கட்டியிருப்பார். அந்த பூஜைகள் பண்ற அந்த பண்டாரங்களுக்கும் அந்த தேர் கொண்ட பார்ப்பார்களுக்கும் உணர்வு கிடையாது. மடாதிபதிகளுக்கும் அறிவு கிடையாது. தமிழ் ஆலயங்களையும் சைவ ஆலயங்களையும் குறிக்கொள்ளும் எந்த ஒரு அறக்கட்டளையாருக்கும் அதை பற்றி கவலை கிடையாது. ஏனெனில் அவர்கள் அதற்காக வரவில்லை. ஆனால் எவ்வளவோ பேர் அந்த கந்தனையாரையோடு திருவாதிரியநாதை பார்த்திருப்பார். அந்த உண்மையான ஒரு பிள்ளை ராமலிங்கம். அதனால் அந்த நிலை நிகழ்ந்தது. நான் ஒரு சம்பவம் சொன்னேன். அந்த சம்பவத்திலே திருடை மருதூர் அது கால நேர தேதியோடு சம்பவத்தை பிரிது ஒரு நாள் பதிவிடுகின்றேன். என்னுடைய 1977ஆம் ஆண்டு டைரியிலே அந்த சம்பவம் இருக்கிறது. அதை ஒப்பிட்ட போது இன்றும் நாம் திருநள்ளாறு போனால் அங்கே சாமி வேற லெவல்ல துணி கட்டியிருப்பான்னு நினைச்சா அவரு அழுக்கு வேட்டி தான் கட்டிட்டு இருந்தார். அங்கே கோவிந்தசாமின்னு ஒரு ஐயா, அடியேன் இளையான் குடிமாறனாயனார் வரலாறு பேசிவிட்டு நமக்கெல்லாம் என்ன கேடு, யாரேனும் ஒருவருக்கு உணவளிக்கும் யோகியதை ஆலயத்தில் வழிபடுகின்ற அடியார்கள் அப்படியெல்லாம் கண்டுபிடித்திட்டன. அதை கேட்டு இன்று கோவிந்தசாமி ஐயா திருநள்ளாற்றிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 7 மணி முதல் 11 மணி வரை சொந்த செலவில் அவர் தோட்டத்தில் விழுந்த நெல்லை வைத்து, அவரும் மணியண்ணா என்பவர், அவர் மலேசியாவில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். இருவரும் அன்னம்பாடி செய்கிறார். அவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது, தீபாவளிக்கு எல்லாரும் துணி எடுக்கிறோம் கோவிந்தசாமி அண்ணா, இந்த தீபாவளிக்காவது உங்கள் ஊரில் இருக்கிற நிறைய ஆலயங்களிலே பெருமான் அது எந்த தெய்வ திருமேனியா இருந்தாலும் அழுக்கு புடவையும் பழைய புடவை கட்டி கொண்டிருக்கும். ஒரு ஆடை வாங்கி கொடுத்தால் சிறப்பு என்றேன். அதற்கு பிறகு அண்ணா கிட்டத்தட்ட பல்வேறு ஆலயங்களுக்கு போய் மாற்றுடையாத ஒரு 3 ஆடைகளும் ஒரு ஆடையும், அப்போ அவர் போகும்போது அறிவிக்கும் ஒரு ஆடையும் வாங்கி தந்து வருகிறார். இந்த குழுவிலே இந்த வள்ளல் பெருமானை கேட்பவர்கள் எல்லோரும்
உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள ஆலயத்தில் இறைவனின் அது எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய திருநெரும்பூரிலோ திருவானைக்கோயிலோ கூட சில சமயத்தில் இத்து போட வேண்டியதான், சாமி அடுக்க வேண்டியதான் கண்டிப்பார் அடியாரெல்லாம் இருப்பாங்க. அந்த சாமிக்கே கோயிலையே வீட்டுக்கு கொண்டு வந்து நல்ல சுத்தம் பண்ணி செலவை பண்ணி நல்லாடை அணிவிப்பதற்கு தீபாவளிக்கு எல்லாரும் துணி எடுக்குள்ள அம்மா சாமிக்கு ஒரு துணி எடுத்து இந்த ஆண்டில் இருந்தாவது முடிந்தால் உங்கள் ஊரில் இருக்கும் இறைவனுக்காவது அவங்கள திருமேனிகள் எத்தனையோ எண்ணி நம்ம எல்லாம் புது துணி போட்டு கும்பிடுவோம். சாமி பழைய துணி கட்டிட்டு இருப்பார். முடிந்தால் முயற்சி செய்து வாருங்கள். இறைவர்கள் கூடுமானால் கண்டிப்பாக செய்ய முடியும், இல்லையெனால் செய்யவே முடியாது. ஏனெனில் இறைவன் ஏற்றுக்கொண்டாலன்றி எதுவும் நிகழாது. அப்படியே திருவாலயத்திலிருந்து திருமுல்லை வாயில் திருக்கோயிலுக்கு காலை புலதலில் வருகிறார் நம்முடைய ராமலிங்கம். அங்கே வந்தவர் அன்பர்களே, சென்னை விட்டு தனிமை நாடி ஊர்புறம் அடியேன் செல்லும் பொழுது இந்த திருமுல்லை வாயில் கோயிலில் வழிபடுவதுண்டு. அதுபோல்தான் இன்று வந்தேன். எப்படியோ நீங்களும் என்னோடு வந்து சேர்ந்து விட்டீர்கள். சரி, நல்லது, பெருமானுடைய திருவருள் இது என்றார். அப்பொழுது அன்பர்கள் ஒருவர், சாமி இத்தலத்து வரலாற்றை தெரிவித்தருள வேண்டும் என்று கனிவோடு வேண்ட ராமலிங்கம் கோயில் வரலாற்றை சொல்லுகிறார். அன்பர்களே, திருமுல்லை வாயில் என்ற பெயரோடு 2 தலங்கள் உள்ளன. ஒன்று தஞ்சாவூர் பக்கம் உள்ளது, அது தென் திருமுல்லை வாயில் என்று அழைக்கப்படும். சென்னையை எடுத்த இது 2வது தலம். இது வட திருமுல்லை வாயில் என அழைக்கப்படுகிறது. பழங்காலத்தில் இந்த இடம் முல்லைக்காடாக இருந்தது. தொண்டை நாட்டு மன்னன் ஒருவன் இவ்வழியாக சென்ற பொழுது அவனது யானையின் காலில் முல்லைக்கொடிகள் சிக்கி யானை நின்று விட்டது. மன்னன் இறங்கி கொடிகளை வெட்டினான். வெட்டுண்ட இடத்திலிருந்து குருதி ரத்தம் பீரிட்டது. அகழ்ந்து வந்தால் உள்ளே சிவலிங்கம் ஒன்று காணப்பட அது வெட்டுப்பட்டு குருதி விழுந்தது கண்ட மன்னன் அந்த முல்லைக்காட்டை அழித்து கோயில் கட்டினான். இதனால் இத்தலத்துக்கு தலத்து இறைவனுக்கு வெட்டுத்தாங்கி ஈஸ்வரர் என்ற ஒரு பெயர் உண்டு, தெரியுமா? என்ன சாமி சொல்கிறீர்கள்? ஆம், இந்த இறைவன் மனம் வெட்டியதை தாக்கிக் கொண்டிருந்தால் அவருக்கு வெட்டுத்தாங்கி ஈஸ்வரன் என்று ஒரு பெயர். இதுதான் இத்தலத்து வரலாறு என்றார். உடனே மற்றொரு அறிந்து கொண்டோம் சாமி என்றவர், சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இத்தலத்தை வழிபட்டு இருக்கிறார் இல்லையா என ஐயவரன் கேட்டார். அதற்கு நம்முடைய ராமலிங்கம், ஆமாம் ஆமாம், சங்கிலி நாச்சியாருக்காக இறைவன் கண் கொண்ட பிறகு அது என்ன சம்பவம் என சங்கிலி நாச்சியார் அவரை 2வது திருமணம் செய்ய நினைக்கிறார் சுந்தரர். அப்பொழுது இறைவனை பொய் சொல்லுகிறார். அதனால் எம்பெருமான் சங்கிலி நாச்சியார் மூலத்தானத்தில் உள்ள மகிழ மரத்தடியிலே சத்தியம் செய்ய சொல் என்று கூற வேறு வழியின்றி சுந்தரர் சத்தியம் செய்து திருமணம் செய்து திருவெற்றியூரை விட்டு நீங்கினால் உன்னை தண்டித்து விடுவோம் என்று இறைவன் எச்சரித்தும் கூட திருவொற்றியூர் தாண்டி வருகிறார். அவருடைய கண்கள் அவிந்து போயின, பார்வையற்று போயிற்று. அதற்கு இங்கு வந்து இத்தலத்தை கண் போன பிறகு சுந்தரமூர்த்தி நாயனார் முதன்முதலாக இத்தலத்தை வழிபட்டு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் என்றார். அப்பொழுது கோயில் காண்டாமணி ஓங்காரமாக ஒழிக்கிறது. அது கேட்ட ராமலிங்கம், சரி பூஜை நேரம் நெருங்கிவிட்டது, மாசிலாமணி ஈஸ்வரையும் கொடியிடை நாயையும் வழிபட்டு பிறகு பேசுவோமார்கள் என்று அழைத்து கொண்டு சென்றார். இறைவனை பார்த்ததும் ராமலிங்கம் பக்தி பூர்வமானார். மனமுள்ள மெய்சிலிருக்க கண்கள் மலர அவர், இறைவா, மாசிலாமணியே, எம்பெருமானி, உன் திருக்கோயிலுக்கு நான் வந்து
எத்தனை தவம் செய்தே வியம்பு அங்கே பாடுகிறார். தில்லை வாய்ந்த செழுங்கனியே திருமுல்லை வாயில் முதல்வா சிவமூர்த்தியே தொல்லையேன் துறை கோயிலின் எல்லை சேர இன்று எத்தவும் செய்ததே தேன் என இணைக்கும் திருவருட்கடலே தெளிய அமுதமே சிவமே வான் என நிற்கும் தெய்வமே முல்லை வாயில் வாழ் மாசிலா மடியே ஓ என நின்ற உணர்விலேன் ஏனினும் திருக்கோயில் வந்தடைந்தாள் ஏன் என கேளாது இருந்தனை ஐயா இது நின் திரு அருக்கு இயல்போ என்று 10 பாடல்களை பாடி வணங்குகிறார் நம்முடைய ராமலிங்கர். மாசிலாமணி ஈஸ்வரை கண்ணீர் வழி அழுது தோன்றுகிறார். உன் திருக்கோயில் வந்தடைந்தாள் ஏனென கேளாது இருந்தனே ஐயா இது நின் திருவருட்கு இயல்போ என்று ராமலிங்கம் இறைவனை கேட்டு வருந்தி அழுதியதைக் கண்டு அன்பர்கள் அனைவரும் அந்நிலையில் ஆனார்கள். உடனே ராமலிங்கத்தின் வருத்தத்தை மாற்றினார் நண்பர் ஒருவர். அவர் மெல்ல மாசிலாமணி ஈஸ்வரை கண்ணீர் ததும்ப வழிபட்டுக் கொண்டிருந்த சுவாமிகளை நெருங்கி, சுவாமி அருள் கூர்ந்து வருந்த வேண்டாம், தங்களால் தானே நாங்களும் இந்த இந்திரனை தரிசிக்கும் தவம் செய்திருக்கின்றோம் என்றார். அன்பரின் அன்பான பேச்சு சற்று மனம் தெளிந்து ராமலிங்கம் இறைவனை மனதார தொழுது விட்டு அன்பர்களோடு புறப்படுகிறார். அப்படியே அடுத்த தலமாகிய திரு எவ்வுள் என்ற திருத்தலத்தை நோக்கி பயணிக்கிறார். வைணவ தலங்களுக்கே உரிய மங்களகரமான இனிய காலை பொழுது புலர்கிறது. திரு எவ்வுள் திருக்கோயிலில் இருந்து எழுந்த திருப்பள்ளி எழுச்சி ஊர் முழுதும் போய் பக்திமயமாக எதிரொலிக்கிறது. முன் இரவே தன் நண்பர்களோடு பெரியவளுக்கு வந்துவிட்ட ராமலிங்கம் ஜீய திருமாளியில் தங்கி இரவு கழிய அதிகாலை எழுந்து நெய் தூயவராகி திருமாலை வழிபட புறப்பட்டு வந்து சேர்ந்தார். திருக்கோயிலை சுற்றி இதமாக பரவியிருந்த துளசி தலத்தின் மனம் அவரது நாசியில் நுழைந்து நெஞ்சத்தை நெடுங்கிடை கிடந்த பெருமானின் நினைவில் நிலைக்க வைத்து கோயில வாசலிலே புன்னகையோடு அன்பர்கள் நின்றார்கள். அவர்களை புன்முறோடு அரும்ப நோக்கிய ராமலிங்கம், என்ன இது? முருக உபாசகர், சிவனேச செல்வர், அம்பிகை அருள் பிள்ளை, சைவநெறி தொண்டர் என்றெல்லாம் நாம் இவரை நினைத்திருந்தோம். இந்த ராமலிங்கம் என்னவென்றால் திருமால் எழுந்தருளியுள்ள இந்த திரு எவ்வுள் திருத்தலத்திற்கு வழிபட நம்மை இன்று கூட்டி வந்திருக்கிறாரே என்பது உங்களுக்கு வியப்பாக இருக்கிறதா என்றார். உடனே அன்பர்கள், ஆமாம் 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 சுவாமிகளே, எங்களுக்கும் அதுதான் குழப்பமாக இருக்கிறது என்றார். அதற்கு ராமலிங்கம், அன்பர்களே, அரியும் சிவமும் இரண்டென்பர் அறிகிறார் என்ற திருமந்திரத்தை நாம் பேசும் பொழுது தாங்கள் அதன் பொருள் அறிந்திருப்பீர்கள். எளிமையில் சொல்ல போனால் கிராமத்திலே ஒரு பழைய வழக்கம், அரியும் அரடும் ஒண்ணு, அறியாத வாயில் மண்ணு என்ற வழக்கு. ஆனால் இது எத்தனை பேருண்மை என்பது நமக்கு தெரியாது. இதில் உள்ள
ரகசியம் தெரியுமா என்று கேட்டார் ராமலிங்கம். ஆரம்பத்திலிருந்தே அவரது பேச்சை குழப்பத்தோடு கேட்டு வந்த அன்பர்கள் புரியவில்லையே சுவாமி என்றார். உடனே ராமலிங்கம் சமய ஒற்றுமைக்கு வித்திடும் அருமையான வழக்கு, சைவம் வைஷ்ணவம் இரண்டும் எப்பொழுதும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பவை. 10 அவதார காலங்களிலும் தன்னுடைய பிரம்மகத்தை போக சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டவர் திருமால். அது மட்டுமல்ல, ஒன்றிலிருந்து ஒன்று எப்போதும் தெரியாதவை. இதிகாசம் புராணம் என்று எங்கு நோக்கினும் எவற்றை படித்தாலும் அரணும் அரணை அறியும் தொழுத கதை பேசும் வரலாறு நிறைய உண்டு. அதோடு சங்கரன் கோயில் என்கின்ற திருத்தலத்திலே சாமி பாதி சங்கரராகவும் பாதி நாரணனாகவும் திருமேனி தாங்கி இருக்கிறார். ஆக அன்பர்களே, தெய்வம் ஒன்றெனக் கொண்டு ரூபம் வேறாயினும் நான் வழிபட திரு எவ்வூர் தலத்திற்கு வந்தேன், உங்களையும் கூட்டி வந்தேன், அவ்வளவே என்றார் ராமலிங்கம். அன்பர்கள் ஒருவர் உடனே மகிழ்ந்து சத்தியம் பேசும். நமச்சிவாய வாழ்க. தங்களோடு தலம் வந்து வழிபட வந்ததில் எங்களுக்கு பெரும் ஆனந்தம் என்றார். அதைத் தொடர்ந்து ராமலிங்கம் வேண்டும் கூறுவார். அழகு தமிழில் திருமாலை திவ்ய பிரபந்தங்களால் பாடி தொழுதவர்கள் ஆழ்வார்கள். மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற அந்த ஆழ்வார்களுக்கு மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஆலயங்கள் சில. அப்படி செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களுள் இந்த திரு எவ்வூரும் சாலிகோத்திர மகிழ்ச்சியின் தோன்றிய திருமால் சயனிப்பதற்கு எவ்வளவு என்று வினவினாராம். அதாவது சாலிகோத்திர மகிழ்ச்சியும் தோன்றிய திருமால் நான் எங்கே படுத்திருப்பது என்று கேட்டாராம். சயனிப்பதற்கு எந்த உள்ளிலே நான் படுத்திருக்க வேண்டும் என்றார். அப்படி கேட்டதா திருத்தலம் திரு எவ்வூர் என பெயர் பெற்றது. காலப்போக்கில் அது மருவி இப்போது திருவள்ளூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருவள்ளூரே திரு எவ்வூர். திருமங்கை ஆழ்வாரும் திருமழிசை ஆழ்வாரும் இதனை மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் என்றார் ராமலிங்கம். உடனே அன்பர் ஒருவர், சுவாமி, தங்களோடு வரும்பொழுது வழிபாட்டுடன் கோயில் வரலாறு அறியும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது என்றார். நல்லது, பூஜையை தொடங்கிவிட்டார்கள், வாருங்கள், வீரராக பெருமானையும் கனகவள்ளி தாயாரையும் சேவிக்கலாம் என்று உள்ளே ஓடோடி சென்றார். அங்கே வீரராக பெருமானின் பேரலைகள் வெளிமலர்ந்து அவர்களிடம், அன்பர்களே, கார்வண்ணன், கமலக்கண்ணன், பார்க்கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாமன் எம் பெருமான் இதோ இங்கே பாருங்கள், எத்தனை அழகோடு வீரராக பெருமானாக காட்சி தருகிறார், பாருங்களேன் என்று வியந்து பாடுகின்றார். தன்னமர் மதில் போல் சாந்தம் தலைத்த சத்துவனே போற்றி, வண்ணமாமணியே போற்றி, மணிவண்ணத்தேவா போற்றி, அண்ணலேன் எவ்வூரில் அமர்ந்தருள் ஆதி போற்றி, பின்னவன் முதல்வா போற்றி, தன்னமர் மதிப்போல் சார்ந்த தலைத்த சத்துவனே போற்றி, வண்ணமாமணியே போற்றி, மணிவண்ணத்தேவா போற்றி, அண்ணலே
எவ்வளூரில் அமர்ந்தருளாதி போற்றி. விண்ணவர் முதல்வா போற்றி. வீரராகவனே போற்றி. வணங்கினார். ஆனந்த வயப்பட்டார். கண் பணியரும்பு கனகவள்ளி தாயார் சன்னதிக்கு போய் தாயாரை சேவித்து சென்னைக்கு திரும்புகிறார் ராமலிங்கம். ஒரு நாள் மஞ்சள் வெயில் வீசும் மாலை நேரம். சோமு செட்டியார் வீட்டுக்கு அன்பர்கள் வந்து கூடியிருந்தார்கள். கூடத்தில் இருந்த செட்டியார் அவர்களை கண்டதும் முகமலரே, வாருங்கள் வாருங்கள், மூவரும் இப்படி அமருங்கள் என்று நாற்காலியில் அமர்த்தி அவர்களுக்கு எதி நாற்காலியில் சோமு செட்டியார் தானும் அமர்ந்து கொண்டார். அப்போது வேலாயுத முதலியார் சிரித்துக் கொண்டே, என்ன சோமு செட்டியார், இன்றைக்கு நம்ம இத்தனை உற்சாகத்தோடு வரவேற்கிறீரே என்று கூறுகிறார். அதற்கு சோமு செட்டியாரும், ஆமாம் ஆமாம் பெரும்புலவரே, சாமிகளும் 4-5 நாட்களாக ஊறி இல்லை. திருவழிதையும் திருமுல்லை வாயில் திரியவுள் என்ற தளத்து தலையாத்திரையாக கிளம்பி விட்டதாக கேள்விப்பட்டேன். உங்கள் மூவரையும் ஏதோ வேலை சந்தர்ப்பத்தால் ஒரு வாரமாக இந்த பக்கம் காணவில்லை. அத்திப்பூத்தார் போல இன்று வந்திருக்கிறீர்கள், எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்றார். அதற்கு ரத்தின முதலியார், செட்டியாரே, எங்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சி தான். வந்து தங்களோடு பேசியிருப்பதை போன்ற தவம் எது என்றார். இப்படி எல்லோரும் பேசிக் கொண்டிருந்த நேரத்திலே நம்முடைய வீராசாமி முதலியார், ரத்தின முதலியார் சரியாக சொன்னார், சற்று விஷயமாக பேசிக் கொண்டிருப்பதில் நமக்கெல்லாம் அலாதி பிரியம் தானே என்றார். அது கேட்டு வேலாயுத முதலியார், ஆமாம் ஆமாம் உண்மைதான் என்றார். அப்பொழுது சோமு செட்டியார் அவர்களுக்கு தங்களுக்கு தெரிந்ததை சொல்ல முற்படுகிறார். உங்களுக்கு விஷயம் தெரியுமோ என்றார். சட்டன வேலாயுத முதலியார், தெரியுமே ஐயா, விருதாச்சலம் குமாரதேவ சுவாமிகள் ஆதீனம், விருதாச்சலத்திலே குமாரதேவ சுவாமிகள் ஆதீனம் இருக்கிறது அல்லவா? முத்தைய சுவாமிகள் அருளிய சின்மய தீபிகை என்ற நூலை நம் ராமலிங்க அடிகள் பதிப்பித்திருக்கிறார் என்றார் வேலாயுதம். உடனே சுவாமிகளால் அற்புதமாக பதிப்பிக்கப்பட்ட சின்மய தீபிகை ஒரு அருமையான நூல் அல்லவா பெரும்புலவரே என்றார் சோமு செட்டியார். உடனே அதில் என்ன சந்தேகம் செட்டியாரே, அதனால்தான் சுவாமிகள் அதை பதிப்பித்திருக்கிறார். இன்னொரு காரியமும் நடந்திருக்கிறது என்றார். மயூரம் முன்சி வேதநாயகம் பிள்ளையின் நீதி நூலுக்கு சுவாமிகள் அருளிய சாற்று கவியை தானே சொல்கிறீர்கள் என்றார். ஆமாம் ஆமாம் முதலியாரே, நூல் சிறப்புக்கு சாமிகளின் சாற்று கவிதான் முத்தாய்ப்பு என்று வேலாயுத முதலியார் இவ்வாறு சொன்னதும் 19 படலங்களாக விரித்து குடும்ப கோஷம் என்ற பெருநூலை சாமிகள் தற்பொழுது எழுதத் தொடங்கி இருக்கிறார். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்றார். உடனே பெரும்புலவர் சாமிகள் இதுவரை எழுதிய எழுத்து பிரதியை என்னிடம் காட்டினார். குரு தரிசன படலம், முயற்சி படலம் என 2 படலங்களாக முடித்து விட்டார். அந்த படலங்களை படித்த பொழுது ராமலிங்க சுவாமிகள் தம் வரலாற்றையும் அனுபவங்களையும் வேறு வேறு பெயர்களை வைத்து எழுதியிருக்கிறாரோ என்று எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அவரிடம் எப்படி கேட்பது என்று பயத்தோடு வந்துவிட்டேன் என்றார். உடனே செட்டியாரும், உண்மை தங்களை போல்தான்
நானும் அந்த பிரதிகளை படித்தேன், கையெழுத்து பிரதியை. எனக்கும் அந்த சந்தேகம் தான் வந்தது என்று கூறுகிறார். உடனே வீராசாமி முதலியார், சாமிகள் இன்னும் ஏதோ அரிய பெரிய காரியங்கள்லாம் செய்ய போகிறார் என்று நினைக்கிறேன். சாமிகளோடு இவற்றை காண இறைவன் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கூறி சபை கலைகிறது. அன்பர்கள் விடைபெறுகிறார்கள். அதே போல இங்கே மண்டபம் வழக்கமான காலை நேரம் இல்லை. அது சூரியன் கூட சோகத்தோடு இன்றைக்கு நடக்கப் போகும் காட்சி காண விரும்பாதவராக மந்தாரத்தில் தன்னை மறைத்து சிறைப்படுத்திக் கொண்டான். கோயில் மண்டபம் அதனால் வெளிச்சம் குறைந்து சோபை இழந்து அரசல் புரசலாக முன்பாகவே ஏதோ கொஞ்சம் செய்தி வைத்திருந்தவருக்கு இன்றைய பொழுது புலர்ந்ததில் அத்தனை இஷ்டம் இல்லை. இவ்வாறான ஒரு இறுக்கம் நிறைந்த சூழலில் கோயில் மண்டப மேடையிலே அமைதியே உருவாக ராமலிங்கம் அமர்ந்திருந்தார். அவர் எதிரே வெற்றுத்தரையிலே எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலோர் முகத்தில் இன்றைக்கு இந்த கூட்டம் ஏன் என்ற கேள்வி நிறைந்திருந்தது. ராமலிங்கம் அமைதியாக ஒரு கணம் எல்லோரையும் கூர்ந்து பார்த்தார். பிறகு அவர் அங்கே நிலவிய மௌனத்தை கலைந்து பேசத் தொடங்குகின்றார். அன்பர்களே, பெரியோர்களே, அணுக்க தொண்டர்களே, மாணாக்கர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு 35 வயதாக போகிறது. வெகு காலத்தை இந்த சென்னப்பட்டினத்திலே கழித்து விட்டேன். இன்று இங்கே நான் பழகிய பெரியவர்களான காஞ்சிபுரம் மகா வித்வான் சபாபதி முதலியார், திருவாவடுதுறை ஆதீன வித்வான் தாண்டவராய தம்பிரான் சுவாமிகள் போன்றவர்களையும், சோம செட்டியார், வீராசாமி முதலியார், ரத்தின முதலியார் போன்ற அணுக்க தொண்டர்களையும் அன்பர்களையும் பிரிந்து நான் செல்ல போகிறேன் என்றார். சென்னை விட்டு இவர் கிளம்புகிறார், வேறு இடம் எங்கோ செல்கிறார் என்ற பிரிவு செய்தி கேட்டு எல்லோருக்கும் மனம் பேதலித்தது. பேரிடியாய் இதயம் உடைந்தார்கள். தாயின் முகம் பார்த்து இயங்கும் சவளை குழந்தைக்கு இணையாக கண்ணீர் பெருக அனைவரும் தேம்பி அழுது ஏங்கி அவர் முகம் ஒன்றையே பார்த்தார். நிச்சலனமாயிருந்த ராமலிங்கம் முகம் பார்த்து வேலாயுத முதலியார் எழுதெழுத்த கொள்கை, சுவாமி, எங்களை எல்லாம் துயரத்தில் ஆழ்த்தும் ஒரு செய்தியை சொல்கிறீர். எங்களால் இந்த பேரிடியை தாங்க முடியுமா என்று கேட்கிறார். ரத்தின முதலியாரும் முகம் பொழிவிடந்து ராமலிங்கத்தின் அருகில் தொண்டனுக்கு அமர்ந்து, சுவாமி, அருளோடு இந்த முடிவை தாங்கள் மாற்றிக்கொள்ளவும் என்று வேண்டுகிறார். எச்சனமும் இல்லாதவராக இருந்த ராமலிங்கம் அமைதியாக, எல்லோரும் சற்று கூறுங்கள், நான் சொல்வதை நிதானமாக கேளுங்கள் என்றார். அனைவரும் அமைதியானார்கள். ராமலிங்கம் மெல்லத் தொடங்கினார். நண்பர்களே, சில காலமாக ஆரவாரம் நிறைந்த இந்த சென்னை வாழ்க்கை எனக்கு நகர வாழ்வின் ஆடம்பரங்களையும் அடங்கோலங்களையும் காண்பதற்கு அஞ்சுகிறேன். அதனால் தற்காலங்களில் நான் பெரும்பாலும் நகருக்குள் இருப்பதில்லை. நகருக்கு வெளியே உள்ள தோட்டங்களிலும் பிற இடங்களிலும் நாள்தோறும் பொழுதை கழித்து இரவில் கூட சில வேளைகளில் நகருக்கு திரும்புவதில் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த போலியான அன்பு, போலியான மனிதர்கள்
சுயநலம் மட்டும் மிகுந்த இந்த சென்னை மக்கள் ஆங்காங்கு அத்தி போட்டார் போல சில அன்பு உள்ளங்கள் இங்கு படும் பெரும் உயிர்களை பசித்துன்போம். இப்படி பல்வேறு பார்க்க எனக்கு சகிக்கவில்லை. ஆகவே என்றார். சோம செட்டியாரால் அவர் சொன்னதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்ணீர் விட்டு கதறுகிறார். அது கண்ட ராமலிங்கம், செட்டியாரே, மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். எப்படி சுவாமி என்று மனம் துவள குரல் பலவீனப்பட்டு கேட்டார் செட்டியார். காலம் பிரிவையும் மறக்கச் செய்யும். அமைதியாக நான் சொல்வதை கேளுங்கள் என்றார். யாராலும் ஒன்றும் பேச இயலவில்லை. அனைவரையும் அன்புடன் நோக்கி ராமலிங்கம், இப்போதெல்லாம் குடும்பத்தாரோடு வீட்டில் இருப்பதும் என் உள்ளத்திற்கு ஒப்பாயில்லை. ஒரு வித்வானாக சென்னையில் வாழ்வதிலும் எனக்கு சம்மதமில்லை. சென்னை வாழ்வு என் ஞான வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்பது என்னை பொறுத்தவரை உறுதியாகிவிட்டது. ஆகவே நான் அமைதியான ஞான வாழ்க்கையை தேடி இந்த நகரத்தை விட்டு நீங்கி தொலைதூரம் சென்று வசிக்கப் போகிறேன் என்றார். வீராசாமி முதலிய குறுக்கிட்டு, அப்படியானால் தாங்கள் செல்லும் இடம் என்று கேட்டவுடனே ராமலிங்கம், நான் பிறந்த ஊர் சிதம்பரத்தை அடுத்த மருதூர் என்னும் கிராமம். முதலில் அங்கு செல்ல விருப்பம். பிறகு சிதம்பரத்திலும் அதை அடுத்த தலங்களிலும் வழிபாடு செய்ய வேண்டும். பிறகே நான் தங்கும் இடத்தை சிந்திக்க வேண்டும். இப்போதைக்கு இதுதான் முடிவு என்றார். ராமலிங்கமும் அமைதியாக எல்லோரையும் பார்த்தார். உடனே வீராசாமி பிள்ளையார் கேட்டார், தாங்கள் மட்டும் தனியாக செல்கிறீர்களா என்றார். உடனே என்னுடன் சிதம்பர சுவாமிகள், சடைச்சாமிகள், வீராசாமி நாயக்கர், வேலாயுத முதலியார் ஆகிய நால்வரும் வருகிறார்கள். மிகுந்த வற்புறுத்தலின் பேரில் நான் அவர்களை கூட்டிச் செல்கின்றேன் என்றார் ராமலிங்கம். உடனே ரத்னமலியார், சாமி ஒரு விண்ணப்பம் சொல்லுங்கள் என்றார் ராமலிங்கம். தாங்கள் முடிந்த காலங்களில் சென்னைக்கு வந்து போக வேண்டும். அக்காலங்களில் தங்களை தரிசிக்க நாங்கள் அவளோடு காத்திருப்போம் என்றார். உடனே ராமலிங்கம் இறைவன் சந்நிதி நோக்கி வணங்கி, சிவன் சித்தம் எப்படியோ அதுவே நிகழும் என்றார். ராமலிங்கம் அப்படியாகட்டும் என்று எல்லோருக்கும் கூறியவர், நாங்கள் புறப்படுகிறோம். அனைவருக்கும் ஆண்டவன் அருள் கிட்டுவதாக. வணக்கம், அடியேன் விடைபெறுகிறேன் என்று கூறியவர் எட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தார். சிலவரும் என்றுடன் பயந்தே எட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தார். உடம்பயந்தேன் நாட்டிலே சிறிய ஊர்ப்புறங்களிலே நன்னினேன். ஊர்ப்புறம் அடுத்த காட்டிலே படுக்கை கல்லிலே புன்சை களத்திலே தெரிந்துற்ற இடைப்பை எட்டிலே எழுத முடியுமோ? இவைகள் எந்தை நீ அறிந்தாரி என்று பாடிக்கொண்டே தில்லையின் வழி செல்ல, மற்றவர்கள் சென்னை எல்லை நோக்கி நடந்தார். சாமிக்கு பின்புறமாக அவருடன் அவருடைய அணுக்க தொண்டர்களான சிதம்பர சுவாமிகள், சடை சுவாமிகள், வீராசாமி நாயக்கர், வேலாயுத முதலியார் ஆகியோர் பின்தொடர்ந்தார்கள். நாமும் பின்தொடர்வோம். நமச்சிவாய வாழ்க.
எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாம் உள்ள இறைவனுடைய பேரருளால் என் தந்தை மேற்றுமையாய் சுக்கநாத பெருமானின் பேரருள் கருணை எல்லோருக்கும் கிடைக்க திருவருளை சிந்தித்து விடைபெறுவோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்றுவோம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சி